ஒரு ஜென் துறவி உட்கார்ந்துருக்கிறாரு. ஜப்பானில் நடந்த சம்பவம். ஒரு 10 மாணவர்களோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது பூகம்பம் வந்துருச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பூகம்பம் அப்படின்ன உடனே எல்லாரும் பயப்படுவானா இல்லையா? எந்திரிச்சு ஓடுறான். அத்தனை பேர் ஐயோ ஐயோ படி வழியா இறங்கிக்கிட்டு ஓடுறான், கத்திக்கிட்டு ஓடுறான், ஐயோ பூகம்பம் பூகம்பம்னு. அவர் அப்படியே உட்காந்துருந்தார். ஒரு 2 நிமிஷம் பூமி குலுங்கும், முடிஞ்சிருச்சு. 2 நிமிஷம் கழிச்சு எல்லாரும் மறுபடியும் மேலே வந்து கிளாஸுக்கு வந்து மறுபடியும் உட்கார்ந்த உடனே அந்த ஜென் துறவி எப்படி அந்த வகுப்பை ஆரம்பிச்சார்னா, எந்த விஷயத்தில் வகுப்பை விட்டாரோ அந்த வரியிலேருந்து கண்டினியூ பண்றாரு. He was not disturbed. அப்போ எல்லாரும் கேட்குறான், கிளாஸை நிறுத்துங்க, பூகம்பம்னு நாங்கள்லாம் எழுச்சி ஓடுனேன், ஆனால் நீங்கள் பேசாமல் உட்காந்துருந்தீங்க, வந்த உடனே கிளாஸை அப்படியே கண்டினியூ பண்ணுறீங்க, அதே விட்ட வரியிலேருந்து கண்டினியூ பண்ணுறீங்களே அப்படின்னு. அப்போ நீங்கள் பாதிக்கப்படவே இல்லையா அப்படின்னு அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் அனைவரும் பூகம்பம் வந்தவுடன் வெளியில் நகர்ந்தீர்கள், நான் உள்ளே நகர்ந்தேன். நான் எனக்குள்ள நகர்ந்துக்கிட்டேன். இந்த பூகம்பத்திலேருந்து தப்பிக்கணும்னா படி இறங்கி ஓடினா தப்பிச்சிட முடியுமா? தெருவில் பூகம்பம் வராதா? படியிலேயே வராதா? இப்படி ஓடுறதால எந்த விதமான பயனும் இல்லை. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது தவிர வேறு வழியே கிடையாது. நீங்கள் பூகம்பம் என்ற சம்பவத்தை பார்த்தோன்னே வெளியில் நகர்ந்தீர்கள், நான் உள்ளே நகர்ந்தேன். அது முடிந்து விட்டவுடன் மீண்டும் நான் வெளியில் வந்து விட்டேன். என் கிளாஸுக்கு நான் வந்துட்டேன், பாடத்தை ஆரம்பிச்சுட்டேன். ஆக்சுவலாக பார்த்தா இதுதான் லைஃபே ஒழிய, உண்மையான ஞானம் கைவர பெற்ற ஒருவனுக்கு துக்கத்தில் துக்கம் இல்லை, மகிழ்ச்சியில் மகிழ்ச்சி இல்லை, போராட்டமும் இல்லை, பூந்தோட்டமும் இல்லை. அவன் அவனாகவே இருக்கிறான்.